என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் எடுத்து பேசிக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன பேசலாம் அப்படின்னு கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா, நீர் ராசிகளுக்கும் நெருப்பு ராசிகளுக்கும் நம்ம சொல்றோம். நீர், நிலம், காற்று, ஆகாயம், அப்படி நம்ம அந்த பிரபஞ்சத்தை சொல்றோம். இந்த நீர் ராசிக்கும் நெருப்பு ராசிக்குமான வித்தியாசத்தை இன்னைக்கு பார்க்கலாமே. இப்போ நீர் ராசிகள்லாம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய ஜாதகப்படி மீனம், கடகம், விருச்சிகம், இதுவெல்லாம் நீர் ராசிகள். இந்த நீர் ராசிகளுடைய தன்மைக்கும் நெருப்பு ராசிகளுடைய தன்மைக்கும் எவ்வளவோ வித்தியாசங்கள் உண்டு. இந்த நெருப்பு ராசி எது? மேசம், சிம்மம், தனுசு. இந்த நெருப்புல இவ்வளவு வித்தியாசம், நீர்ல இவ்வளவு வித்தியாசமா அப்படின்னா அது சொல்லி மால. இந்த அமானிய சக்திகள் நம்ம சொல்லுவோம், அமானுஷ்ய சக்திகள் எதாவது இருக்கா அப்படின்றதுக்கு நம்ம பல விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த மீன ராசியில பிறந்தவங்க, கடக ராசியில பிறந்தவங்க, விருச்சிக ராசியில பிறந்தவங்க நீர் தத்துவங்களை கொண்டவர்கள். வெளிநாடுகளிலே, வெளியூர்களிலே கடல் தாண்டி போனாலும் சிறப்பான பயணத்தை மேற்கொள்ளக்கூடியவர்கள் தான் இந்த 3 ராசியை சேர்ந்தவர்கள். அப்போ ரொம்ப அற்புதமான விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொள்வதற்கு, நாம தெரிந்து கொள்வதற்கு ஒரு முக்கியமான பாடமாக அமைவதுதான் இந்த ராசிகள் எல்லாம். இந்த ராசிகளை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா, இந்த மீனத்துல பிறக்கிறவங்களுடைய அந்த ராசியினுடைய தன்மை மேலும் கீழும் இரக்கமும் ஏற்றமுமாக இருக்கும். ஏன்? அந்த ராசியினுடைய சின்னம் மீன். ஒரு மீன் எதிர்த்து ஒரு மீன் பின்பக்கம். அப்போ இவர்கள் ஆரம்பித்து வைக்கக்கூடிய நண்பர்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா அதுக்காக பிறந்தவங்க தான் அவங்க. மோட்சஸ்தானம் காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். இந்த 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மோட்சஸ்தானத்திலே பிறந்தவர்கள் அடுத்தவர்களுக்கு மோட்ச விமோசனத்தை அளிக்கக்கூடிய வகையிலே மிகப்பெரிய வல்லவர்கள் என்று அவர்களை சொல்லலாம். அவ்வளவு அற்புதமான ஒரு கோவில்கள், நிறுவனங்கள், ஒரு நல்ல ஒரு ஒரு வித்தியாசமான செயல்பாடுகள், இதற்கெல்லாம் முன்னின்று நடத்தக்கூடியவர்கள் இவர்கள் தான். இவர்கள் போய் முன்னின்று நடத்தினாங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எதை செஞ்சோம்னாலும், கடகராசி இருக்கு இல்லையா, கடகராசியில பிறந்தவங்க நம்ம எதை பண்ணோம்னாலும் ஒரு வித்தியாசமா பண்ணணும், ஆடம்பரமா பண்ணணும், ஒரு வளர்ச்சியோட பண்ணணும், ஒரு சிறப்பா பண்ணணும், மற்றவர்களை விட நம்ம சிறந்த அளவுல வாழணும், மற்றவர்களை விட நாம் பிரகாசமா இருக்கணும், மற்றவர்களை விட நாம் காட்டக்கூடிய அன்பு வித்தியாசமா இருக்கணும். அப்படி விதவிதமா யோசிக்கக்கூடியவங்க தான் இந்த கடகராசியில் இருக்கிறாங்க. இந்த கடகராசியிலே இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை நீங்க கணக்கு பண்ணுங்க. புனர்பூசம், பூசம், ஆயில்யம். புனர்பூசம் குருவோட நட்சத்திரம், பூசம் சனியோட நட்சத்திரம், ஆயில்யம் குருவோட நட்சத்திரம். இதை நீங்க கணக்கு பண்ணி பாருங்களேன். எவ்வளவு பெரிய இந்த நீர் ராசிக்குள்ள இந்த நட்சத்திரங்களுடைய பங்களிப்பை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. அதே மாதிரி விருச்சிகத்துல போய் பாருங்க. விசாகம் குருவோட நட்சத்திரம், அனுசம் சனியோட நட்சத்திரம், கேட்டை புதனோட நட்சத்திரம். அதே மீனத்துல போய் பாருங்க. பூரட்டாதி குருவோட நட்சத்திரம், உத்திரட்டாதி இது சனியோட நட்சத்திரம், ரேவதி புதனோட. இந்த 3 நீர் ராசிகளிலுமே இந்த 3 கிரகத்தினுடைய இது பங்களிக்கும்.
அப்போ அது பாத்தீங்கன்னா ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். நீங்க நிறைய யோசிச்சு பாருங்களேன். இந்த 3 நீர் ராசிகள்லையுமே குரு சனி புதன் தொடர்பு இருக்கும். அப்ப இந்த 3 ராசிகளுக்குமே அமானுஷ்ய சக்திகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். இப்ப விருச்சிகத்துக்கு தெரியும், நம்ம அன்னைக்கு சொன்னோம். இன்னைக்கு இந்த நீர் ராசி 3ஐயுமே பாருங்களேன். கடகராசியில பிறந்தவங்க, விருச்சிக ராசியில பிறந்தவங்க, மீன ராசியில பிறந்தவங்க 3மே நீர் ராசிகள். 3லுமே ஒரே மாதிரி 3 கிரகத்தினுடைய நட்சத்திரம் பயணிக்கும். இது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு இல்லையா? அதுவும் பாருங்க, குருவோட நட்சத்திரம் 4ஆம் பாதம் மட்டுமே இந்த ராசியில் பயணம் செய்யும். ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல? இதுதான் காலத்தின் சக்கரம். இந்த அமானுஷ்ய சக்திகளை தெரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் இந்த 3 ராசிகளுக்கும் உண்டு. மீன ராசியிலே பிறந்தவர்களுக்கும் மிகப்பெரிய குரு பகவானாக, ஒரு ஜோதிட மகான்களாக, ஜோதிட அறிவை போதிக்கக்கூடியவர்களாக வரக்கூடிய வாய்ப்புகளை அவர்களுக்கு தரும். கடகராசியில் பிறந்தவர்களுக்கும் அந்த அமைப்பு உண்டு. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கும் அந்த அமைப்பு உண்டு. இதுல இந்த மீனம் குருவோட வீடாக போகுது. அப்ப நம்ம எல்லா வகையிலும் அந்த குரு ஸ்தானத்துக்குரிய முழு மதிப்பையும் அந்த மீனராசி பெற்று விடுகிறது. கடகம் சந்திரனுடைய நட்சத்திரம். அவர்களுக்கு எல்லா அம்சங்களையும் பெற்றிருந்தாலும் அந்த இடத்தினுடைய அதிபதி சந்திரன் என்பதனால நிலையாக நிற்பதில்லை. ஒரு கனவு காணுறோம், ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறோம், ஒரு உபதேசம் செய்யணும்னு நினைக்கிறோம், அது நிலையாக அவர்களுக்கு இருக்கிறதா? கடகத்தை சேர்ந்தவர்கள் சில நாட்களிலே, சில நொடிகளிலே, சில மாதங்களிலே தன்னுடைய செயல்பாடுகளை அப்பப்ப மாற்றக்கூடியவர்கள். எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். இந்த 3ம் நீர் ராசி தானே. இந்த 3 ராசியிலும், இந்த 3ம் நீர் ராசியிலும் ஒரே குணமாகத்தானே இருக்க வேண்டும். இந்த 3 கிரகத்துடைய நட்சத்திரங்கள் தானே அங்கே பயணிக்கிறது. அப்படி சொல்ல முடிகிறதா? கடகத்திலே சந்திரன் ஆட்சி பெறுகிறார். அதே சந்திரன் விருச்சிகத்திலே நீசம் அடைகிறார். அதே சந்திரன் இந்த காலபுருஷ தத்துவத்திற்கு 12ஆம் இடத்துல அங்கே திக்பலமாக இருக்கிறார். இந்த கடகத்தில் இருந்து பார்த்தோம்னா 9ஆம் இடத்திலே பயணிக்கிறார் கடகராசி. இந்த சந்திர பகவான் கடகத்தில் ஆட்சி வருகிறார். அது அவருடைய சொந்த வீடு. அப்போது அவருடைய புத்தியை, அவருடைய செயல்பாடுகளை அவ்வப்போது மாற்றிக்கொள்கிறார், சந்தேகம் அடைகிறார், ஒரு நிலையான முடிவை எடுப்பதில் தடுமாறுகிறார், பாசம் அதிகமாக வைக்கிறார். அதனால் வருகின்ற சோகங்களை தாங்க முடியாமல் விம்மி விம்மி அழுகிறார். கடகம் அப்படிதான் செய்யும். கடகராசில பிறந்தவங்களை பாருங்களேன், ரொம்ப பாசமா இருப்பாங்க. அம்மா பாசம், அப்பா பாசம், சகோதர பாசம், அண்ணன் தம்பி பாசம், அப்பப்பா அவருடைய பாசங்கள் அளவிட முடியாதது. அன்பிற்கும் பாசத்திற்கும் அடிமைப்பட்டவர்கள், தாய் பாசத்தின் மீது அளவற்ற அன்பு கொண்டவர்கள். ஆனால் ஒரு சிறிய பிரச்சனை அவர்களுக்கு வருகிறது என்றால் அதை தாங்கும் சக்தியற்றவர்கள். துவண்டு போயிடுவாங்க, அழுதுருவாங்க, ரொம்ப வேதனைப்படுவாங்க, மன குழப்பம் அடைவாங்க. அதே நேரத்தில் மீனராசியை பார்த்தீங்கன்னா எதையும் தாங்கும் இதயம் என்று சொல்வதை போல அந்த குருவினுடைய ராசி என்பதனால அதை அப்படியே சரி செய்யக்கூடிய பக்குவம் அவர்களுக்கு உண்டு. சரி, அவர்களுக்குத்தான் அப்படி உண்டு. அப்ப விருச்சிகத்திலேயும் 3 நட்சத்திரம் தானே பயணிக்குது. அங்கேயும் குருவோட நட்சத்திரம் பயணிக்குது, சனியோட நட்சத்திரம் அங்கேதான் இருக்கு, புதனோட நட்சத்திரம் அங்கேதானே இருக்கு. அப்ப அதுவும் பலமாக இருக்க வேண்டும் அல்லவா? அங்கே கால புருஷனுக்கு அது 8ஆம் இடமாக அமைகிறது. கால புருஷனுக்கு இந்த கடகம் தாய் வீடாக அமைகிறது. அப்ப தாய் பாசத்திலே அடிமையாகி தாய் பாசத்தினுடைய அளவிற்கு பாசத்தை கொண்டு நிலையில்லாமல் போகக்கூடிய நட்சத்திரம் ராசியாக இருந்தாலும் நிறைய புகழ்ச்சியையும் நல்ல வருமானத்தையும் நிறைய வண்டி வாகனங்களையும் சிறப்பாக வாழக்கூடிய பாக்கியத்தையும் கடகம் பெற்றுவிடுகிறது.
சோதனைகளை அனுபவித்தால், இந்த விருச்சிகம் 8ஆம் இடம் என்பதனால நிறைய அமானுஷ்ய சக்திகளை தெரிந்து கொண்டு தனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனை, அடிமேல் அடி அடிக்கும் சொன்ன மாதிரி நிறைய அடிகளையும் சோதனைகளையும் கண்டு துவண்டு கொள்கிறது அந்த விருச்சிகம். ஆனாலும் அதை அடிக்க அடிக்க பலம்டா, என்னை எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவேண்டா, என்னால தாங்க முடியும் என்று பக்குவப்படுத்தப்பட்டு அதன் பிறகு அவர்கள் பெரிய நிலைமைக்கு வராங்க. நீங்க மோடியோட ஜாதகம் கூட எனக்கு வந்திருக்கு. நம்ம நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்கள், நீங்க பிரதமர், அவரே விருச்சிக ராசி தானங்க. எவ்வளவு பெரிய ஆளுகள்லாம் அந்த ராசியினுடைய தன்மையில் இருக்காங்க தெரியுமா? பெரிய லெவலில் வரக்கூடியவங்க. மறைமுகமாக அவர்கள் மறைத்து வைக்கப்பட்டு அவருடைய திறமைகள் படிப்படியாக வெளியே வரும். ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க ரொம்ப பக்குவப்பட வேண்டியிருக்கும், நிறைய கஷ்டப்பட வேண்டியிருக்கும். கஷ்டப்பட்டு தான் மேல வர முடியும். இந்த 3 ராசியிலையும் 3 குணாதிசயங்கள் இருக்கும். இந்த ராசியினுடைய குணாதிசயம் வேற, அந்த ராசியினுடைய அந்த வீட்டுக்காரர் சந்திரன், இந்த வீட்டுக்காரர் செவ்வாய். செவ்வாய் எப்படிப்பட்டவரு? கோபக்கார், பிடிவாதக்கார், வீம்புக்கார், நினைச்சதை சாதிக்கணும்னு நினைக்கிறவர், வரம்பு மீறிட்டா தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பார். அந்த ராசியில பிறந்தவர்களுடைய நிலையம் தான். தன் மீது எந்த தவறும் செய்யாத போது வருகிற குற்றங்களும் சுமத்தப்படுகிற போது அப்படிப்பட்ட வாழ்க்கை தேவையில்லை, அப்படிப்பட்ட அம்மா தேவையில்லை, அப்படிப்பட்ட அம்மா தேவையில்லை, அப்படிப்பட்ட அப்பா தேவையில்லை, அப்படிப்பட்ட அண்ணன் தேவையில்லை, அப்படிப்பட்ட கணவனோ மனைவியோ தேவையில்லை, தூக்கி போட்டு போயிடுவாங்க. மற்றவர்கள் இந்த மீனமோ கடகமோ இழுப்பார்கள், எப்படியாவது சேர்ந்துடலாமா. இவங்க சரியான வாழ்க்கையாக சரியான முறையாக இல்லைன்னா தூக்கி போட்டு போயிடுவாங்க. சரி, அடுத்து நெருப்பு ராசி பார்ப்போம். நெருப்பு ராசி தானே நம்ம சொன்னோம். மேசம், சிம்மம், தனுசு. இந்த மேச ராசியில பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன? அதனுடைய நெருப்பு என்ன? காட்டு தீ அப்படிம்பாங்க. காட்டு தீனா காட்டுல பிடிக்கக்கூடிய தீ என்ன செய்யும்? மட்ட 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 மட்டன்னு பிடிச்சி அது பாட்டுக்கு பரவி போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரிதான் மேசராசினுடைய குணம். எதை செய்தாலும் உடனே செய்யணும், உடனே முடிச்சிடணும். அவசரமாக செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தீக்கும் அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயங்கள் உண்டு. தன் மீது ஏதாவது குற்றம் சுமத்தப்படுகிற போது அவர்களை அழிப்பதற்கோ அவர்களை தொலைத்து விடுவதற்கோ கவலைப்படுவதில்லை அந்த ராசி. ஆனால் மிகப்பெரிய அதிகாரமான பதவிகளை வகித்தாலும் அவசரத்தால் சில விஷயங்களை இழந்து விடுகிறது. அப்ப சிம்மம் என்ன செய்கிறது? சிம்மம் தான் நம்ம சொல்லுவாங்க, நம்மளுடைய வீடுகள்ல ஆலயங்கள்ல தீபம் ஏற்றுகிறோம் அல்லவா, ஒளி ஏற்றுகிறோம் அல்லவா, அந்த அந்த ஒளி, அந்த நெருப்பு நம்மளை பக்குவப்படுத்துகிற நெருப்பு, நமக்கான தெய்வ சக்திகளை உருவாக்குகிற நெருப்பு. அதனால அது எரிந்து தீய சக்திகளை அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றதுதான் அந்த நெருப்பு ராசி என்று சொல்லக்கூடிய சிம்மம். அடுத்து இந்த தனுசு இருக்கு இல்லையா, யாக குண்டம் வளர்க்குறாங்க கோவில்கள்ல. அந்த யாகத்தை வளர்க்கக்கூடிய தீ அப்படின்னு அதை சொல்லுவாங்க, அந்த அக்கினி குண்டம். அதில் யாகம் வளைத்து கடவுளை அதில் காட்சியாக நாம் காண்கிறோம். அதை எவ்வளவு பொருளெல்லாம் போட்டு எரித்து அது மேலே தெய்வத்திற்கு ஆகாவனம் செய்வார்கள். பழங்கள், பட்டுகள், என்னென்ன அவ்வளவு அந்த அக்கினிக்கே இரையாக்கிப்பாங்க. அங்கே அக்கினி குண்டம் யாகசாலை என்று சொல்லக்கூடிய நெருப்பை குறிக்கிறது. இப்ப 3 நெருப்புலையும் 3 வித்தியாசம் இருக்கு பாருங்க. அப்ப 3 நீர் ராசிலையும் 3 வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்படித்தான் நீர் நெருப்பெல்லாம் வித்தியாசமான ராசிகள். அப்போ ஒவ்வொரு வித்தியாசமான அக்கினிக்கும் ஒரு பவர் இருக்கும். ஒரு வித்தியாசமான தண்ணீர் நீருக்கும் ஒரு பவர் இருக்கும். இந்த மாதிரிதான் மலை சார்ந்த நீர், குளம் குட்டை சார்ந்த நீர், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆற்று வெள்ளமாக அடித்து செல்லக்கூடிய நீர், இப்படி ஒவ்வொரு நீருக்கும் ஒரு வித்தியாசம். நிறைய பேசலாம் நண்பர்களே, நிறைய சொன்னோம்னா இன்னும் நிறைய நேரங்கள் ஆகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம், நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்க்கத்தான் போறோம். என்றும் அன்புடன் ராமநாதபுரத்திலிருந்து. வாழ்க வளமுடன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா தொடர்ந்து நம்முடைய பயணம் எப்பொழுதும் நண்பர்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். வாழ்க வளமுடன்.